வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் வன்முறைகள் தொடர்பில் 90 முறைப்பாடுகள் பதிவு. தேசிய போதை ஒழிப்பு நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று ஆரம்பம். 500 போதை வில்லைகளுடன் சந்தேக நபர் கொழும்பில் கைது. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்தி. தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று ஜாயலவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகம், தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை, கலால்வரி திணைக்களம் மற்றும் போலீசார் இணைந்து இந்த நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட போதையூட்டும் மருந்து வில்லைகளுடன் கொழும்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையுடன் போலீசார் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது உலக வர்த்தக மைய கட்டட தொகுதி வளாகத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து குறித்த போதையூட்டு மருந்து வில்லைகளை விநியோகித்த வர்த்தக நிலைய உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த வர்த்தக நிலையத்தை சோதனையிட்ட போது 20,670 போதையூட்டு மருந்து வில்லைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கந்தபுல மற்றும் கட்பட்டி பகுதிகளைச் சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று ஜாயலவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தை ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்தார். இந்த தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பெருந்திரளான மக்கள் ஜாயலவில் குழுமியிருந்தனர். சமூகத்தின் ஒழுக்க கோவையை புறந்தள்ள முயற்சிக்கும் போதைப் பொருளை சமூகத்திலிருந்து அளிக்கும் முயற்சியாக தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதன்போது போதைப் பொருள் ஒழிப்பு மாதத்தையும் ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்தார். උන්වහන්සේලා සෑම කෙනෙක්ම අපේ රටේ වගේම මුළු ලෝකේ මත්ද්‍රව්‍ය නිසා ඇති වී තිබෙන මහා ව්‍යසනය ජාතික සහ අන්තර්ජාතික ඛේදවාචකයන් බොහෝ තේරුම් අරගෙන තිබෙනවා. போதைப் பொருளினால் தேசிய சர்வதேச மட்டத்தில் ஏற்படும் நோய் ரீதியிலான பாதிப்புகளை நீங்கள் அறிந்து கொண்டுள்ளீர்கள். போதைப் பொருள் கடத்தலினால் ஏற்பட்டுள்ள அழிவுகளை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். வியாதி, வறுமை, செயற்பாடற்ற குடும்பம், சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட நிலை என்பவற்றை போதைப் பொருள் தோற்றுவிக்கும் என்ற விழிப்புணர்வு உங்களிடம் உள்ளது. இவையெல்லாம் போதைப் பொருளால் உருவாக்கப்பட்டதே. இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் போதைப் பொருளிலிருந்து தம்மை விலக்கி வைத்திருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் யாராவது சட்டவிரோத போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்டால் அவர்கள் மீது எவ்வித கட்சி பேதமும் இன்றி உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகின்றேன். නීති විරෝධී මත්ද්‍රව්‍ය ජාවාරම් වලින් කිසියම් දේශපාලඥයෙක් සම්බන්ධ වෙනවා නම් සම්බන්ධ වී සිටිනවා නම් ඉදිරියේදී සම්බන්ධ වූ බව අපිට දැනගතහොත් අපි ඔහුගේ පක්ෂයේ තරාතිරම නොබලා නීතිමය වශයෙන් ගත හැකි ගත යුතු සෑම පියවරක්ම ආණ්ඩුවක් විදිහට ගන්නා බව ඊටාම පැහැදිලිව මම මුලින්ම ප්‍රකාශ කරන්නට ඕනේ. පසුගිය කාලේ මත්ද්‍රව්‍ය භාවිතාව වැඩි වුණා. අත්අඩංගුවට පත් වූවන්ගෙන් සාතිශය බහුතර ඉතා දුගී සමාජ පසුබිම සහිත පිරිස් මේකට පත් වෙලා තියෙනවා. முன்னரை விட தற்போது போதைப் பொருள் பாவனை அதிகரித்து காணப்படுகின்றது. வறுமையினால் பாதிக்கப்பட்டவர்களே அதிகம் கைது செய்யப்படுகின்றனர். போதை பாவனையிலிருந்து நாம் குறைந்தது 1,00,000 பேரை காப்பாற்றினால் ஒரு வருடத்திற்கு 10,000 பேரை மறுவாழ்வளிக்க வேண்டிய தேவை எமக்குள்ளது. ஒருபுறம் போதைப் பொருள் கடத்தலை தடுத்தால் மறுபுறம் புனர்வாழ்வளிக்க வேண்டிய தேவை உள்ளது. போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்டவராக ஒரு நபர் காணப்பட்டால் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது என பெஃப்ரல் தெரிவித்துள்ளது. இது பிரதான இரு அரசியல் கட்சிகளுக்கு பொருந்தக்கூடியது. பிரதான இரு கட்சிகளின் தலைவர்கள் இந்த விடயத்தில் தமது கடமையை சரிவர புரிவார்கள் என்று நம்புகின்றோம். අද අවසානයේදී මේක මැතිවරණ වේදිකාවේ මැතිවරණ ප්‍රකාශනවලට පළවෙනි වරට සෞඛ්‍ය පිළිබඳ ප්‍රශ්න දෙකක් மூலிக பிரச்சனை. முதல் முறையாக 3 சுகாதார சிக்கல்கள் அரசியல் மேடைகளிலும் தேர்தல் கொள்கைகளிலும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக பிரச்சினை, புகையிலை பாவனை தடை மற்றும் சுகாதார சட்டங்கள். எமது நாட்டில் அனைத்து மேடைகளிலும் இந்த தலைப்புகள் முக்கியம் பெறுவது வேதனைக்குரியது. இது மக்களின் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. ஏன் பொது வேட்பாளர் இதற்கு எதிராக போராடி வெற்றி பெற வேண்டிய தேவை உண்டு. அதுவே கடந்த தேர்தலில் இடம்பெற்றது. මේ ආපු අපේක්ෂකයා, මේ ආපු පොදු අපේක්ෂකයා මෙන්න මේ සඳහා සටන් කළා පරාදයකට පත් වෙලා
ඒ පරාජය ජයග්‍රහණය කරගන්නට තමයි පෞගිය මැතිවරණයේදී ක්‍රියා කරන්න සිදු වුණේ. தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்வுகளும் இங்கு முன்னெடுக்கப்பட்டன. අපි සියලු දෙනාම එක්කලා හදවත රත තියලා බලන්න. තමන්ගේ ගෙදරත් මේ වගේ ප්‍රශ්න ඇති. සියලු දෙනාම එක්කලා කෑ ගහලා කියන්න. අපි මේකෙන් නිදහස් වෙනවා කියලා. අපි නිදහස්. මතින් නිදහස් රටක්. தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் கிடைத்துள்ள முறைப்பாடுகள் 90ஆக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. பதவி நியமனம், பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் என்பன குறித்து 59 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக செயலகத்தின் முறைப்பாட்டு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. பொருட்கள் பகிர்ந்தளித்தமை குறித்து 12 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. மேலும் சட்டவிரோத சுவரொட்டிகள், கட் அவுட் என்பன தொடர்பில் 8 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இதேவேளை தேர்தல் வன்முறை சம்பவம் குறித்து ஒரு முறைப்பாடு பதிவாகியுள்ளதாகவும் தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பணியகம் சுட்டிக்காட்டியது. தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவிற்கும் கட்சி பிரதிநிதிகளுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். இம்முறை பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான பதிவுகளை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் மாணவர்களை பதிவு செய்யும் போது மாணவர்களுக்கான பாடத்தெரிவில் சிக்கல் ஏற்படுத்தப்படுவதுடன் அவர்களுக்கு அசாதாரணம் அளிக்கப்படுவதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மொஹந்த சில்வா தெரிவித்தார். இந்த விடயம் குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து கிடைத்துள்ள முறைப்பாடுகளை ஆராய்ந்து அதனை தீர்ப்பதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதற்கமைய பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான பதிவுகளை மேற்கொள்வதற்கு வழங்கப்படும் கால அவகாசம் சற்று நீடிக்கப்படும் எனவும் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மொஹந்த சில்வா தெரிவித்தார். மாணவர்களுக்கான பதிவுகள் நிறைவு பெற்றதை அடுத்து குறித்த பல்கலைக்கழகங்களுக்கான மாணவர்களின் பெயர் பட்டியல் அனுப்பி வைக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். தன்னை போலீசார் தாக்கியதாக பொல்பிதிகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் புத்திக கொடித்துவக்கு குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய தினம் பத்திகம பிரதேசத்தில் இடம்பெற்ற அரசியல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டுவிட்டு வீடு திரும்புகையில் தான் தாக்கப்பட்டதாக முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் தெரிவித்தார். கால்நடைகளை ஏற்றியதாக போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்தேன். அவசர பிரிவு தற்போது வெளியில் சென்றிருப்பதாகவும் வந்தவுடன் அனுப்புவதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் தெரிவித்தார். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அறிவித்தேன். அதன் பின்னர் வந்து அங்கிருந்த அனைவரையும் தாக்கினார். கால்நடை திருடப்பட்டதாக கூறப்படும் இடத்திற்கு அது குறித்து ஆராய்வதற்காக அவர் சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மற்றும் கால்நடையின் உரிமையாளர் ஆகியோர் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசில் நேற்று முன்தினம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். பிரதேச சபை உறுப்பினர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் தொடர்பு கொண்டு நாம் வினவினோம். போலீஸ் அதிகாரிகள் அங்கு சென்றபோது அங்கு மதுபோதையில் இருந்த சிலர் தப்பி சென்றுள்ளனர். பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் இருப்பதாக போலீஸ் அதிகாரிகள் கண்டுள்ளனர். பின்னர் நேற்று அதிகாலை போலீஸ் அதிபரின் அவசர பிரிவிற்கு அழைத்து வந்தரம்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போதையில் இருந்து தாக்கியதாக தெரிவித்துள்ளனர். குறித்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போதையில் இருக்கவில்லை என வைத்தியர் சான்றிதழ் வழங்கியுள்ளார். இதேவேளை களத்துறை நாகுடவில் உள்ள தனது வீட்டிற்கு நேற்றிரவு பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதாக முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சுசில் பத்மசிறி தெரிவித்துள்ளார். வீசப்பட்ட பெட்ரோல் குண்டுகள் வெடிக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். நேற்றைய தினம் இரவு 10:53 மணியளவில் எனது வீட்டின் வெளியக குளியலறையில் உடைகளை துவைத்துக் கொண்டிருந்தேன். வேலையை முடித்துவிட்டு வீட்டை நோக்கி செல்லும் போது சுவரில் ஏதோ மோதியது போன்று பெரிய சத்தம் கேட்டது. உடனடியாக நான் உள்ளே ஓடி சென்று கதவினை அடைத்துக் கொண்டேன். அதன் பின்னர் எனது மனைவியையும் அயலவர்களையும் அழைத்தேன். அதன் பின்னர் அவதானிக்கையில் போத்தல்கள் சில சிதறி கிடந்தன. அத்துடன் பெட்ரோல் வாடையும் வீசியது. போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டனர். அத்துடன் இவை பெட்ரோல் குண்டுகள் என குறிப்பிட்ட போலீசார் அவை வெடிக்க
கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்தனர். கடந்த சில நாட்களாக பொய் அறிக்கைகள் விடுத்து எனக்கு செரு பூச முனைகின்றனர். இது ஒரு சம்பவமே. இவ்வாறு பல சம்பவங்கள் இடம்பெற வாய்ப்பு உள்ளது. லெந்துளை பகுதியில் பாடசாலை மாணவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகசேன பகுதியில் உள்ள குறித்த நபர் 3 பாடசாலைகள் மீது நேற்று பிற்பகல் தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். தமது பிள்ளைகள் மீது மேற்கொண்ட தாக்குதலானது சிறுவர் உரிமைகளை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக பெற்றோர்கள் குறிப்பிடுகின்றனர். பாடசாலை முடிந்ததன் பின்னர் வீடு திரும்பும் போது குறித்த நபரின் வீட்டு வளாகத்தில் உள்ள விரலிக்காய்களை பறிக்க முற்பட்ட போது 11 வயதுடைய 3 மாணவர்களையும் பிடித்து சந்தேக நபர் அடித்ததாக பெற்றோர் கூறுகின்றனர். காலையில பாடசாலைக்கு அனுப்பி நாங்க பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நாள் பேர் போட நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புறோம். ஒரு விரலிக்காக அந்த நயவஞ்சகன் எங்க பிள்ளைகளை கட்டி போட்டு அடிச்சு வச்சிருந்தோம். அந்த 5 மணி மட்டும் அந்த பிள்ளைகளுக்கு முடிவு கிடைக்கும் வரைக்கும் நாங்க இறுதி வரை போராடுவோம். மனித வாழ்வாதாரத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் காட்டு யானைகளை விரட்டும் நடவடிக்கை இன்று 5வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. பிரதேசவாசிகள், வனஜீவராசிகள் அதிகாரிகள் மற்றும் சிவில் பாதுகாப்பு பிரிவினர் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். நேற்றைய தினம் முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை மூலம் தப்போவ வனத்திற்கு 15 காட்டு யானைகள் வெற்றிகரமாக விரட்டப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை நேற்று மாலை தம்புளை பிரதேசத்தில் காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி 67 வயதான நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வயல் பகுதியில் வைத்து இவர் தாக்குதலுக்கு இலக்கானதாக போலீசார் தெரிவித்தனர். வயல் நிலத்தில் நுழைந்து பயிர்களை அழிக்கும் யானைகளை காட்டுக்குள் விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒருவரே யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். தம்புளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் 67 வயதான நபர் உயிரிழந்துள்ளார். அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. ரஷ்யாவை விட பொறாமை பெரியது என முச்சக்கர வண்டியொன்றில் எழுதியிருந்ததை அவதானித்தேன். இது இலங்கைக்கும் என்று பொருந்துகின்றது. பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்தனர். ஆனால் இறுதியில் வேறொன்று இடம்பெற்றுள்ளது. முழு அளவில் கட்சிக்கு என்ற நிலைப்பாட்டில் இருந்து விலகி நாடு என்ற இடத்திற்கு வர வேண்டும். குடு மற்றும் எத்தனோல்காரர்கள் உள்ளனரா அல்லது யார் இருக்கின்றனர் என்பதை பாருங்கள். பூசணிக்காய் வாங்க போனால் அதனை நன்றாக பார்த்து வாங்குகின்றோம். ஆகவே அனைவர் தொடர்பிலும் நன்கு ஆராய்ந்து தீர்மானமெடுங்கள். 2 கோடி மக்களின் எதிர்காலம் 225 தொகுதிகளிலேயே தங்கியுள்ளது. இந்த தவறை மக்கள் சரி செய்தால் மாத்திரமே நாட்டின் எதிர்காலத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். யாருக்கு வழங்கினாலும் பரவாயில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் கிராமத்திற்கு அல்லது ஊருக்கு வந்தார்களா என்று தேடி பாருங்கள். தொலைபேசியில் அழைத்தவுடன் அல்லது மரண வீட்டிலோ திருமண வீட்டிலோ இருந்திருந்தால் அவ்வாறான ஒருவரை தெரிவு செய்யுங்கள். அவ்வாறல்லாது திடீரென வருபவர்களை தெரிவு செய்ய வேண்டாம். அவ்வாறு தெரிவு செய்தால் அவர் எந்த அளவு பிரபல்யமானவராக இருந்தாலும் இறுதியில் சிக்கல் நிலையே ஏற்படும். ஐக்கிய தேசிய கட்சி இன்று வேட்புமனு கோரியுள்ளது. இந்த பந்தயத்தில் 80% ஓடி முடித்துள்ளனர். சுதந்திர கூட்டமைப்பு இன்னும் தடமாறுகின்றது. கடந்த 20 ஆண்டு காலமாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு செய்த அநியாயத்திற்காகவே இவ்வாறு பிளவுபட்டு மோதிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒன்றும் செய்ய இயலாதவர்கள் நமது கட்சி பிளவுபடும் வரை காத்திருந்தனர். முரண்பாடுகளை ஏற்படுத்தி அதனூடாக ஆட்சியை கைப்பற்றுவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. ஆனால் 2 தலைவர்களும் ஒன்றிணைந்ததன் பின்னர் சுவரொட்டிகளில் கூட ஒட்ட முடியாத நிலையில் உள்ளனர். சிறைக்கு செல்வதற்கு பதிலாக மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றி சொகுசாக வாழவே இன்று செயற்படுகின்றனர். இது ஒருபோதும் இடம்பெறாது. தற்போதைய ஜனாதிபதி மீதான நம்பிக்கையின் பிரகாரம் மஹிந்த ராஜபக்ச இருந்த இடம் தெரியாமல் போகும். ஊழல் மோசடிகள் ஊடான ஒரு அரசாங்கத்தையே நாம் தோல்வியடைய செய்தோம். மரங்களை எரித்து சாம்பலை பெற்றுக் கொள்ள முடியாத மஹிந்த ராஜபக்ச இன்று தலைமுடிகளை எரித்து பிரதமராக முற்படுகின்றார். தோல்வியடைந்த மஹிந்த ராஜபக்ச ஏன் மீண்டும் தேர்தலில் போட்டியிட வருகின்றார் என இன்று ஐக்கிய தேசிய கட்சியினர் கேள்வி எழுப்புகின்றனர்.
அவ்வாறானால் 28 தடவை தோல்வியடைந்த ரணில் விக்ரமசிங்க ஏன் தேர்தலில் போட்டியிடுகின்றார் என நாம் வினவுகின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகளின் ஆதரவாளர்கள் இந்த நாட்டின் மக்களே. ஆகவே நாங்கள் ஏன் அவர்களுடன் அரசியல் செய்ய வேண்டும்? எமக்கு தனிப்பட்ட ரீதியான வரப்பிரசாதங்களோ நன்மைகளோ பெற்றுக் கொள்வதற்கு அல்ல. இலங்கை அரசியல் வரலாற்றில் இன்று வரை எதனையும் சம்பாதிக்காத கட்சியே மக்கள் விடுதலை முன்னணியாகும். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.